நண்பர்களே, உங்களில் யார் ஒலிவ் காயை வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு இருக்கிறீங்க? அப்படியே மரத்தில் பிச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்களா? அது எப்படி இருக்கும், எப்படி ருசி கட்டாயமாக கொம்மம் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ஒரு ஒலிவ் காய், இது கருப்பொலிவு, இதோடு எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்ப்போங்களா. ஸ்பெயின், இப்போ நாங்கள் ஸ்பெயினில் இருக்கிறோம். ஸ்பெயின் முழுக்க இந்த அந்தலூசியா பகுதி முழுக்கவுமே ஒலிவ் மரங்களால் நிறைஞ்ச ஒரு இடம் தான் இந்த அந்தலூஸ். குறிப்பாக அந்த மலைகளில் நிறைய நாட்டியிருப்பாங்க. அதாவது க்ரீன் ரெவல்யூஷனரின்னு சொல்கிற அளவுக்கு ஒலிவ் இங்கே இருக்கும். பச்சை நிறமான மரத்தில் இப்படியான இது ஒரு காயை இந்த பாருங்கள். பிஸ்மில்லா. பா, வேப்பங்காய் சாப்பிட்டு இருக்குதானே, அதை விட கசப்பு மாதிரி இருக்குது. ஒரிஜினல் ஒலிவ் இப்படி தான் இருக்கும். இதைத்தான் புழிஞ்சி பதப்படுத்தி சாப்பிட்றதுக்கு எடுப்பாங்க. இதை பதப்படுத்தணும். இதெல்லாம் உப்பு அதெல்லாம் போட்டு பதப்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வரும். அதே நேரத்தில் ஒயிலுக்கும் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி மாதக்கணக்கு வச்சு ப்ரெஸ் பண்ணித்தான் ஒயிலையும் எடுப்பாங்க. ஒரிஜினல் ஒலிவ் வந்து உண்மையிலே கசப்பாக தான் இருக்கும். ஆனால் இதை சாப்பிட்டீங்கண்டா இதுக்கு பிறகு சீனி தேடணும் இதை ஜீரணிக்கிறதுக்கு, அந்தளவுக்கு கசக்கும். ஒரிஜினல் ஒலிவு உண்மையிலே இப்படி தான் இருக்கும். எங்கள்ட கைக்கு வந்து சேர்கிற நேரத்துக்கு ரொம்ப பதப்பட்ட ஒலிவு தான் வந்து சேரும். ஆனால் இங்கே உள்ள மக்கள் இப்படியான ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் சாதாரணமாக பதப்படுத்தி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குது? நீங்கள் இப்படியான மரத்தில் பிச்சு இப்படியான ஒலிவுகளை சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்குதா? சில நேரம் மிடில் ஈஸ்டில் வாழ்ந்தவங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கலாம். இருந்தால் அப்படியே கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஸ்பெயின்லேருந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.